இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு எங்கேயும் எப்போதும் ஐயப்பா. உங்களுக்கு ரொம்ப விசித்திரமாக இருக்கும். பொதுவாக கார்த்திகை மாலையிட்டு மார்கழி கட்டும் கட்டி மகர சங்கராந்தி பார்க்கக்கூடிய ஐயப்பனை எங்கேயும் எப்போதும் எப்படி கொண்டாட முடியும்? எனக்கு தினசரி வரக்கூடிய மின்னஞ்சல்கள், கை தொலைபேசி, நம்முடைய ஜெயா தொலைக்காட்சி அலுவலகத்தினுடைய வாட்ஸ்அப்புக்கு வரக்கூடிய பதிவுகள், மின்னஞ்சலில் வரக்கூடியது, நாங்கள் சீசன் முடிந்த பிறகு ஐயப்பன் கோவில் போகிறோம், இது சரியா, இது முறையா, விக்கிரகம் அதே விக்கிரகமா, மாற்றப்பட்டு இருக்குமா, இப்படி நாங்கள் போகின்ற போது அது கணக்கில் வருமா? இதையெல்லாம் எனக்கு பெரிய வியப்பை தருகின்றது. உலகமெல்லாம் வாழக்கூடிய ஐயப்ப பக்தர்களுக்கு சில உண்மையை, தேங்காவை உடைத்து உண்மையான வெண்மை பகுதியை காட்டுவது போல சில உண்மைகளை உங்களுக்கு உடைத்து புட்டு வைக்கின்றேன். உலகத்தில் மந்திரங்கள், ஜபங்கள் எதுவும் தெரியாவிட்டாலும் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நாங்கள் செய்த சகல குற்றங்களை பொறுத்து காத்து ரட்சித்து அருள்புரிவாய் சத்தியமாய் பொண்ணு 18ஆம் படி மேல் வாழும் ஹரிகர சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணம் என்று ஒரு பூவை போட்டால் 18 படியிலிருந்து இறங்கி உங்கள் இல்லக்கதவை திறந்து இதயத்துக்குள் இடம் போட்டு அமர்பவன் தான் ஐயப்பன். அது என்ன சீசன் சாமி, சீசன் இல்லாத சாமி, அது என்ன பவர்ஃபுல் சாமி? இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. மகர சங்கராந்தி என்பது என்ன என்று கேட்டால், பந்தளத்து மகாராஜா குழந்தையாக பிறந்தவன் தாயின் தலைவலியை தீர்த்து தன்னுடைய பிறவியினுடைய பயன் முடிந்த பிறகு ஒரு அம்பை இட்டு புல்மேட்டுக்கு எதிர்ப்பகுதியில் ஆலயத்தை எடுப்பச் சொல்லி தன் உருவத்தை பிரதிஷ்டை செய்து தனக்கு ஆபரணமாக அணிந்து பார்த்ததை மகர சங்கராந்திரி அன்று கொண்டு வந்து நீங்கள் மாலை பொழுதில் போட்டு தூபதீப ஆராதனை காட்டுகின்ற போது புல்மேட்டு பகுதியில் தேவர்களும் வானவர்களும் கூப்பிட விண் நட்சத்திர அளவில் 3 முறை தோன்றி மறைவேன், அப்போது என்னை எல்லோரும் காணலாம் என்று சொன்னது ஐயப்பனுடைய வரலாறு. இன்றைக்கும் இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நான் சொல்வது, மகர சங்கராந்திக்கு முதல் நாள் மகர விளக்கு என்று ஐயப்பன் பம்பையில் நீராடுவதாக ஒரு சரித்திரம். எல்லாரும் விளக்கு வழிபாடு செய்வாங்க. வாழைமட்டையில் வச்சு மேலே விளக்கு வச்சு ஜோதி ஸ்வரூபம், அதனால்தான் மறுநாள் அவன் ஜோதி ஸ்வரூபமே ஐயப்பா அப்படிங்கிறோம் அந்த வழிபாட்டில். இதில் சீசனில் போகிறது சீசன் இல்லைங்கிறது கிடையாது. இப்போ எனக்கு தெரிந்து ஒரு 50 ஆண்டுகளுக்குள்ள ஐயப்ப பக்தர்களுடைய தேவையை பூர்த்தி செய்கின்ற வகையில் திருவாங்கூர் தேவஸ்தம் போர்டு ஒவ்வொரு பிரதி தமிழ் மாதமும் முதல் 5 தேதி கதவை திறந்து வச்சுருக்காங்க. அதே ஐயப்பன், அதே உருவம், அதே நெய் அபிஷேகம் உண்டு. ஐயப்பன் பிரதிஷ்டை செய்யப்பட்ட நாள் அதே ஐயப்பன், அதே உருவம். விஷுக்கனி அதே ஐயப்பன், மகர சங்கராந்தி உண்டு. ஒரே ஒன்று, இந்த கார்த்திகை மாலையிட்டு மார்கழி கட்டுங்கட்டி போகும்போது பெருவழி சிறுவழி உண்டு. எரிமேலியில் பேட்டை சொல்லிட்டு பெரும்பாதையில் போகலாம். மற்ற நாட்களில் பம்பையில் நீராடி கணபதியை வணங்கிட்டு சிறுபாதை. இது 2 தான் வித்தியாசமே தவிர ஐயப்ப வழிபாடு அதே வழிபாடு. நீங்கள் எப்போது சென்றாலும் ஒரு மண்டலம் விரதம் இருந்து செல்லுங்கள். இந்த 15 நாள் 12 நாள் வேண்டாம், 48 நாள் ஒரு மண்டலம். நெய்யபிஷேகம் எப்போதும் செய்யலாம். நீங்கள் எத்தனை முறை ஒரு ஆண்டுக்கு போனாலும் ஒரு முறையாகத்தான் கணக்கெடுக்கப்படும். நான் மகர சங்கராந்திரிக்கு போல் பிப்ரவரி மாதம் வரக்கூடிய தமிழ் முதல் 5 தேதிக்கு நல்லா போங்க, ஜூனில் போங்க, ஜூலையில் போங்க, இன்னும் கூட்டம் கம்மியாக இருக்கும். ஐயப்பனை எப்போதும் வழிபடலாம். அதே முதல் வருஷம்னா கன்னிமாரு, 18ஆவது வருஷம்னா குருசாமி, அதே 18 வருஷம் பூர்த்தினா தென்னங்கிணறு, பிள்ளை வேணும்னா மணி, திருமணம் வேணும்னா சட்டத்துணி, அதே நெய்ய அபிஷேகம். என்ன பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போகணும். அதே அன்னதான வழிபாடு செய்யலாம், கூட்டு வழிபாடு செய்யலாம், கடன்பட்டு பூஜை செஞ்சிடக்கூடாது. ஐயப்பனை பொறுத்தவரை அனைவரும் சமம். அது எந்த மாதத்தில் போகிறோங்கிறது இல்லை, எப்படி போகிறோங்கிறது இல்லை. ஆத்ம சுத்தத்தோடு நெய் உருகுவது போல உங்கள் உள்ளத்தை உருக்கினால் ஐயப்பன் நம்பியவருக்கும் நம்பாதவருக்கும் இன்பத்தை கொடுத்து இன்னல் தீர்ப்பான். சுவாமி சரணம் ஐயப்பா. மீண்டும் இது போன்ற சுவையான செய்தியோடு நாளைய ஆனந்த ஆரம்பத்தில் சந்திப்போம், சிந்திப்போம்.